திருநெல்வேலி மாநகர எல்லை பகுதிக்குள் பொது அமைதி மற்றும் பொது பாதுகாப்பை பேணும் முக்கிய நோக்கத்துடன் இன்று நள்ளிரவு முதல் அடுத்த 15 நாட்களுக்கு பொதுமக்கள் ஒரு இடத்தில் கூடுதல், கூட்டங்கள் நடத்துதல், ஊர்வலங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக திருநெல்வேலி மாநகரத்தின் காவல்துறை ஆணையாளரும் திருநெல்வேலி சரக டிஐஜியுமான சந்தோஷ் ஹதிமணி தெரிவித்துள்ளார். காவல்துறை சட்டம் 41(2) கீழ் காவல்துறை ஆணையர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அமைதியை பேணுவதற்கான நடவடிக்கை இது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி இன்று பிறப்பித்த உத்தரவில் சென்னை மாநகர காவல் சட்டம் 1997 பிரிவு 41(2) கீழ் இந்த தடை உத்தரவு இன்று நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த தடை உத்தரவு 3 நவம்பர் இரவு வரை நடைமுறையில் 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகர பகுதிக்குள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுக்கவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் காவல்துறை ஆணையரின் இந்த உத்தரவை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் திருநெல்வேலி மாநகரில் சட்டம் ஒழுங்கை பேணி காக்கும் வகையிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. தீபாவளி கொண்டாட்டங்களை முன்னிட்டு இரவு விடிய வாகன சோதனை பல்வேறு இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் கூடும் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயக்குவதோ, மது போதையில் வாகனங்களை இயக்குவதோ, 2 பேருக்கு மேல் வாகனங்களில் செல்வதோ, இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திருநெல்வேலி மாநகர காவல்துறை கமிஷனர் சந்தோஷ் ஹதிமணி எச்சரித்துள்ளார். நள்ளிரவு ரோந்திற்காக திருநெல்வேலி மாநகரத்தின் உதவி ஆணையர் தலைமையில் 2 காவல்துறை ஆணையாளர்கள் மற்றும் 8 காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் என பல்வேறு காவல்துறையினர் பணியில் இருப்பதாகவும் மாநகர கமிஷனர் தெரிவித்துள்ளார்.